அந்த தகுதி உடையவர். அவர் ஆணையிட்டால் அது நடக்கும். அவர் ஆணையிடவில்லை. எனவே பாதுகாப்புக்கு நமக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறது. ஆனால் வருங்காலத்திலே விஜய் என்பவர் தான் தமிழக முதலமைச்சர். அது மாற்ற முடியாது, அசைக்க முடியாத நிரந்தரமான முதலமைச்சர். மேலும் நான் சில விஷயங்களை சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது இந்திரா காந்தி சொன்னார், there is no great substitute to hard work. கடின உழைப்புக்கு இணை ஈடு ஏதும் இல்லை. உழைத்தால் மட்டும் போதாது, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தளராத மன உறுதி இது மட்டும் போதாது, சிந்தனை சிறகடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய லட்சியம் என்ன? வெற்றி அடைந்தே தீர வேண்டும். நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதையெல்லாம் மறந்து நம்முடைய இலக்கு வெற்றி அடைவதுதான். வெற்றி அடைவது மட்டுமல்ல, தமிழக மக்களின் நலன் காக்க உருவாக்கப்பட்ட கழகம்தான் தமிழக வெற்றி கழகம். அந்த எண்ணத்தை ஈடு செய்ய வேண்டுமெனில் நாம் ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு தொகுதியில் நிற்கும் நமது வேட்பாளர்கள் இங்கே சேலம் வடக்கிலே நமது தம்பி கே சிவகுமார் இருக்கிறார். அவர் அமோக வெற்றி அடைவார், அதில் எந்த மாற்றமில்லை. வெற்றி தொகுதியிலே எனது தம்பி விஜய் பார்த்திபன் அவர்கள் இருக்கிறார். அவர்கள் வெற்றி பெறுவார். அவர்கள் மட்டுமில்லை, அனைத்து தொகுதியில் இருக்கும் சேலம் மாவட்டத்தில் அனைவரும் வெற்றி பெற போது உறுதி. இன்னொன்று சொல்லு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் நாம் அனைவருக்கும் தாழ்வு நன்றியை தேர்தல் வேண்டும். மேலும் முன்னாய் இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதற்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? we are having 6 ideas. நம்ம 6 சிந்தனை கொண்டவர்கள். ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள். நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நம்முடைய டிவிக்கு சின்னத்துக்கு விசேஷ சின்னத்துக்கு ஓட்டளித்து அமோக வெற்றி படைய ஆதரவு தர அனைவரும் உங்களுடைய போக்கு செய்தி பயன்படுத்துங்கள். வெற்றி நமது, நாளை நமது, அந்த நாடு நமது. தமிழக மக்கள் என்ற நலம் காக்க மட்டுமல்ல, வறுமையை போக்குவது, ஒவ்வொருவருக்கும் சிறந்த கல்வி அறிவு கொடுத்தல், வறுமையை போக்க உள்ளது. கல்வி அறிவால் மட்டும்தான் முடியும். அரசு பள்ளிகளிலே சிறந்த முறையில் கல்வி தரத்தை உயர்த்துவது. மேலும் சுகாதாரத்துறையிலே நல்ல, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறோம், நல்ல சிகிச்சை இருக்க வேண்டும். அனைத்து சிகிச்சை தேவையான மருந்துகள் இருக்க வேண்டும். இப்படி தரமான ரோடு, தரமான டிச்சி, அனைத்து வசதிகளுடன் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு, மெயினாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதற்கு அதை தரக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் மட்டும்தான். அதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைத்து நாம் வெற்றி அடைந்து அவரை முதலமைச்சர் ஆக்கி ஒவ்வொரு தொகுதியில் இருக்கும் அனைத்து வேட்பாளரையும் வெற்றி பெற எனது அருமை உடன்பிறவா சகோதர சகோதரிகளை உங்களை மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஓய்வு பெற்ற பாரத சேனையின் மேலாளர். நான் இந்த கட்சியில் சேருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த அது எனக்கு பிடிக்கிறது. அனைவரும் இந்த உலகத்தில் நாம் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி முக்கியமல்ல. அனைத்து உயிரும் உயிர்தான். அனைவரும் நலமுடன் இருக்க நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதை நல்ல முறையில் நமக்கு சேவை செய்வார்கள். ஒவ்வொரு வேட்பாளரையும் வெற்றி பெற செய்யுங்கள். அதற்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் தெரியுங்கள். காலையிலே போய் ஓட்டு போடுங்கள். 23/4/2026 அன்று வெற்றி நமதே, நாளை நமதே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எனவே மறந்துவிட வேண்டாம். விழித்துக் கொண்டார் எல்லாம் பிழைத்துக் கொண்டார். ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள். டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது, மறந்துவிட வேண்டாம். நேரத்தை வீணாக்காமல் காலையிலே சென்று ஓட்டறிங்கள். நாளை நமது, வெற்றி நமது, ஆட்சி நமது. காரல் மார்க்ஸ் சொன்னாரு, கச்சிதமா சொன்னாரு, மாற்றம் ஒன்றுதான் வெல்லும்.